ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகை மிருனால் தாக்கூர் அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ 33 வயசாகி இருக்கக்கூடிய மிருனால் தாக்கூர் 1992 அப்போ பிறக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய ஆரம்ப காலகட்ட சினிமா வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப வலி மிகுந்ததாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2014 வரைக்கும் அவங்களுடைய திரைப்பயணம் அப்படின்றது இல்லை, சீரியல் பயணம் அதில் தான் இருந்தாங்க. ஸோ சீரியலில் தான் அவங்களுடைய முழு கவனமும் இருந்துச்சு, அதில் தான் வாய்ப்புகளும் கிடச்சிது. ஸோ சீரியலுக்கு முன்னாடி சின்ன சின்ன சோப்பு விளம்பரத்தில் நடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் சீரியலில் வாய்ப்பு கிடைக்கிது. அதன் மூலமாக தான் சினிமா வாய்ப்பு நடிகை மிருனால் தாக்கூருக்கு வருது. ஸோ யாருடா இந்த நடிகை அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்க வச்ச படம் மிருனால் தாக்கூருக்கு அப்படின்னு சொன்னால் அது 2022 வந்த சீதாராமம். ஸோ தெலுங்கு டைரக்ஷனில் வந்த இந்த படம் ஆல் இண்டியா லெவலில் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் மிருனால் தாக்கூர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு அவங்களுடைய பேரும் புகழும் பரவ ஆரம்பிச்சது. 3 வருஷம் பீக்கில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ 2025 அவங்களுடைய மவுஸ் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஆனால் இந்த 3 வருஷமும் அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பணத்தை அள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 வருஷம் நடித்த படம் ப்ளஸ் அந்த சீரியலில், அதுக்கப்புறம் இப்போ இந்த 3 வருஷமாக அவங்க மாடலிங்கில் ஆட் ஃபிலிம்ஸில் மட்டுமே ஒரு படத்துக்கு அவங்க 10 நாள் கொடுக்குற கால் ஷீட் அமௌண்ட்டு ஆட் ஃபிலிம்லேயே எடுத்துட்டாங்க. அந்த ஃபேமஸை கச்சிதமாக யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கவர்ச்சி பாட்டுக்கு வந்தால் மிருனால் தாக்கூர் மாதிரி கவர்ச்சி காட்டவே முடியாதுப்பா அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய கவர்ச்சி இருந்துச்சு. ஸோ சும்மா சொல்லக்கூடாது, இந்த சன் ஆஃப் சர்தார் அந்த படத்துலேயும் இருக்குது, லவ் ஸ்டோரிஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கவர்ச்சி வேறு மாதிரி இருக்குங்க. ஸோ நீங்கள் எதுவுமே பார்க்கல அப்படின்னா ஒரு சஜஷன், 2023 ரிலீஸ் ஆன செல்ஃபி அப்படின்ற ஒரு ஹிந்தி படம். இந்த படம் ஆக்ஷன் காமெடி திரைப்படம். இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க பாருங்கள். இது வரைக்கும் மிருனால் தாக்கூரை பார்க்காத ஆங்கிளில் காட்டியிருப்பாங்க. முன்னழகு ஒன்றும் இல்லைங்க, அந்த 2 முன்னழகுமே நல்லா தெரிகிற மாதிரியும், அதாவது ஒன்றுக்கு ஒன்று கவர் பண்ணாமல் அந்த கேப் ஃபுல்லாக தொப்புள் வரைக்கும் தெரியும். கழுத்துலேருந்து தொப்புள் வரைக்கும் அந்த கேப்பு அவங்களுடைய உடல் அப்படியே தெரியும். 2 முன்னழகு மட்டும் தனியாக கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த தொப்புள் வரைக்குமே போட்டு பிசைஞ்சு எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நடக்க விட்டுட்டு எல்லாருமே அஃப்கோர்ஸ் முன்னழகை வச்சு குலுங்கி நடக்க வச்சு அது ஒரு சீன் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் மிருனால் தாக்கூருக்கு ஒரு ஃபேமஸான அட்ராக்டிவான பிளேஸ்னால் அவங்களுடைய பின்னழகு தான், பப்பாளி சைஸ் பின்னழகு. அதை குலுங்க வைக்கிறதுல தான் டைரக்டரோட திறமையே இருக்குது. ஸோ மிருனால் தாக்கூரோடைய ஃபேமஸ் அட்ராக்டிவ் என்ன, பின்னழகு. ஸோ அதை குலுங்கி நடக்க வைப்போம். எல்லா ஹீரோயின்ஸுக்குமே முன்னழகு குலுங்கி பார்த்தே நார்மல் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ நமக்கு கிடைச்ச இந்த நடிகையை கவர்ச்சியாக கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு சொல்லி பின்னழகு குலுங்க நடக்க வச்ச பெருமை இந்த படத்தில் இருக்குது. ஸோ இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கவர்ச்சி ரோல் பண்ணியிருப்பாங்க நம்ம மிருனால். ஸோ அதெல்லாம் ஒரு புறம் இருக்க, நிறைய நடிகைகள் திரைமறை வேலைகளுக்காக அவங்களுடைய ப்ரைவேட் ஃபோட்டோ ஷூட் எடுப்பாங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இந்த எந்த இன்ஸ்டாலையுமே கிடைக்காது, அன்லெஸ் இது லீக் ஆகலைன்னா. ஸோ இப்போ லீக் ஆகிருக்கக்கூடிய மிருனால் தாக்கூருடைய ஃபோட்டோ பார்த்திங்கன்னா, உள்ளாடி எதுவுமே போடாமல், மேலேயும் சரி கீழேயும் சரி உள்ளாடி எதுவுமே போடாமல் ஒரு வெள்ளை ட்ரெஸ்ஸில் முன்னழகு பாதி தெரிகிற மாதிரியும் பின்னழகு பாதி தெரிகிற மாதிரியும், உள்ளாடை போடாத பின்னழகு, அதுதான் அங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம். அதெல்லாம் போட்டுட்டு கொத்த வச்ச மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஃபோர்ஸ், இந்த சீன்லாம் வெறித்தனமான கவர்ச்சியாக இருக்குது. ஸோ மிருனால் தாக்கூருடைய ஃபேன்ஸுக்கு இது பயங்கரமான ஒரு ட்ரீட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பின்னழகு குத்த வச்ச மாதிரி காட்டி பின்னழகை காட்டினாங்க. அதுக்கப்புறம் குனிஞ்சு காட்டுறோம் பாருங்கள், முன்னாடி இருக்கக்கூடிய என்னுடைய 2 முன்னழகையும் பார்த்து, மாங்கனிகளை பார்த்து தெரிக்க விடுங்கடா அப்படின்ற மாதிரியான ஒரு இந்த ப்ரைவேட் ஃபோட்டோ ஷூட் வெறித்தனமாக இருந்துச்சு. ஸோ இதுதான் இப்போ ஆல் ஓவர் சோஷியல் மீடியாவில் லீக்கான மிருனால் தாக்கூருடைய ட்ரெண்டிங் பிக்சர். ஸோ நிறைய நடிகைகள் இந்த மாதிரி ப்ரைவேட் ஃபோட்டோ ஷூட் எடுத்தவங்க. ஸோ அந்த மாதிரி அடுத்து எந்த நடிகையை பற்றின ஒரு ப்ரைவேட் ஷூட் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த நடிகையோடைய பேரை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அவங்களுடைய ப்ரைவேட் ஃபோட்டோ ஷூட் எடுத்து போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பிரியாமணியை பற்றி பார்ப்போமா. அவங்களுடைய ப்ரைவேட் ஷூட்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அவங்களுடைய நெக்ஸ்ட்டு வீடியோ போட்டுடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.